Hello students. Today வந்து 10th standard chapter 2 numbers and sequence எண்களும் தொடர் வரிசைகளும் அதில் exercise 2.3 அதில் இருக்க sums எல்லாம் பார்க்க போகிறோம். First sum, find the least positive value of x such that அப்படின்னு கொடுத்துருக்காங்க. First subdivision வந்து 71 concurrent x mod 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதில் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அர்த்தமெட்டிக், நம்மளோட அர்த்தமெட்டிக் பிஃபோர் சம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட மாடுலர் அர்த்தமெட்டிக் ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுருக்கோம். அப்போ ஏ கான்கரண்ட் பி மாடு என், இதுதான் வந்து நம்மளோட மாடுலர் அர்த்தமெட்டிக் ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து சம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இது வந்து மாடுலர் அர்த்தமெட்டிக். ஓகேவா, இப்போ சம்முக்குள்ளே போகலாம். 71 கான்கரண்ட் எக்ஸ் மாட் 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டிவிசிபிள் போயிடலாம். அப்போ 71 8th டேபிளில் எவ்வளோ டைம்ஸ் போகுது? 64 டைம்ஸ். 8 into 8 64, ரிமைண்டிங் 7 கிடைக்கும். இது நம்ம வந்து கோஷன்ட், இது வந்து நம்மளோட ரிமைண்டர். இதை வந்து நம்ம இந்த இதில் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ ஏ வேல்யூ நமக்கு 71 தெரியும், மாட் 8ங்கிறது நம்மளோட டேபிள். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளோட என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ 71 மைனஸ் எக்ஸ் வந்து இந்த பக்கம் போச்சு. அப்போ மாடி 8 தான் இந்த பக்கம் இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ ரிமைண்டர் என்ன? அதுதான் 7. அப்போ 71 மைனஸ் 7 64. அப்போ 64ங்கிறது 8th டேபிளால் டிவிசிபிள் ஆகுமா? அப்போ நம்மளோட எக்ஸோட வேல்யூ வந்து 7. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நமக்கு எப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சதில்ல. இப்போ 7 ரிமைண்டர் இருக்குது. இப்போ 8ஆல் ரிமைண்டர் 0 வராமல் 8ஆல் டிவிசிபிள் ஆகும்னா ரிமைண்டர் வந்து மைனஸ் ஆகணுமா? அப்போது இந்த வேல்யூலேருந்து நம்ம 7 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அது வந்து கண்டிப்பாக 8th டேபிளில் போகுமா? அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? இந்த பக்கம் எக்ஸ் போச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? இந்த ரிமைண்டர் தான். ஸோ அப்போ 71 மைனஸ் 7 எக்ஸ் ஈக்குவல் டு 7. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், 78 plus x equal to concurrent 3 மட்டு 7 மட்டு 5னு கொடுத்துருக்காங்க. மட்டுங்கிறது தமிழில், இதே இங்கிலீஷில் வந்து மாடுன்னு சொல்லுவோம், தமிழில் வந்து மட்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதோட சொல்யூஷன் பார்த்துடலாம். 78 plus x, லாஸ்ட் ப்ரீவியஸ் சம்மில் எக்ஸ் இங்கே இருந்தது, இப்போ இங்கே இருக்குது. இங்கே இருந்தால் இது ஏ, இது சேர்ந்தது தான் ஏ. ஸோ 78 plus x கான்குரண்ட் 3 mod 5. அப்போ இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகுமா? அப்போ 78 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் நம்பர், இந்த பக்கம் இருக்க மைனஸ் 3 இந்த பக்கம். அப்போ மாடு 5. இந்த மாடு 5 நம்ம எப்படி எழுதணும்? என்னன்னு எழுதணும். அதாவது இது கூட ஏதாச்சும் ஒரு நம்பரை சம் பண்ணால் நமக்கு இந்த பக்கம் இருக்க வேல்யூ கிடைக்கும். அந்த நம்பர் என்னங்கிறதுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அந்த தான் வந்து நான் என்னன்னு வச்சுக்கிறேன். ஃபார் சம் இன்டீஜர் இஸ் என் அப்படின்னு சொல்லி நான் ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கேன். இப்போ இது எந்த ஃபார்மெட்? 78 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 5n அப்படின்னு ஆகும். ஸோ 78லேருந்து மைனஸ் 3 போச்சுன்னா 75. 75 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5n. அப்போ 5nன்னு இருக்கா? இதை நான் எப்படி எழுதலான்னா 5n இருக்குது, 75 ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக எந்த வேல்யூ நான் அப்ளை பண்ணால் எனக்கு அந்த நம்பர் 5ஆல் டிவைட் ஆகும்னு நான் கண்டுபிடிக்கணும். இப்போது ஸோ நான் 75 கூட 5 ஆட் பண்ணால் எனக்கு 80யா? அப்போ 80ங்கிறது 5th டேபிளில் போகுமா? ஸோ அதுங்காட்டி நான் 5 போட்டிருக்கேன். அதே வந்து 3 போட்டாலும் 5th டேபிளில் போகாது. அப்போது 75 ப்ளஸ் 3 என்ன? 78. 78 5th டேபிளில் போகுமா? போகாது. ஸோ எனக்கு ரிமைண்டர் கண்டிப்பாக வந்துடும். ஆனால் ரிமைண்டர் எனக்கு வரக்கூடாது. ரிமைண்டர் வராமல் எந்த நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு 5th டேபிளில் போகும்னு பார்க்கணும். அப்போ 5 ஆட் பண்ணால் 5th டேபிளில் கண்டிப்பாக போகும். ஏன்னா 75 ப்ளஸ் 5 80. ஸோ அதுங்காட்டி நான் 5 ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸுக்கு இடத்துல நான் 5 அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 80 ஈக்குவல் டு 5n அப்படின்னு சொல்லி போட்டோம்னா 80 டிவைடட் பை 5, 80 டிவைடட் பை 5வா? எக்ஸுக்கு இடத்துல 5 போட்டிருக்கேன். அப்போ 80 ஈக்குவல் டு 5n வரும். அப்போ 5ஆல் போச்சுன்னா எவ்வளோ? 16 into 5 80. அப்போது
5ஆல் ஃபுல்லாக இது ரிமைண்டர் நமக்கு 0 கிடச்சிருச்சு. ஸோ அப்போ 16 வந்துடுதா, அப்போ 80 தான் நமக்கு கரெக்டாக. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் என்ன வேல்யூ போட்டிருக்கேன் 5. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் எக்ஸ் இருக்கிற இடத்துல தான் நான் எக்ஸ் என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 5 கண்டுபிடிச்சிட்டேன். 5 இஸ் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 5 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போகலாம். தேர்ட் சம் 89 கான்குரண்ட் எக்ஸ் ப்ளஸ் 3 mod 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் இருந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், 89 சொல்யூஷன் 89 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோலாக தான் எடுத்திருக்கேன். 4 மால்லேருந்து வெளில இருந்துச்சுன்னா n ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஃபார் n இஸ் சம் இன்டீஜர் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ 89 இந்த மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3யா, அப்போ 89ல் 3 போச்சுன்னா 86 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4n. அப்போது இந்த இடத்துல நான் பார்க்கணும். இப்போ 4 இந்த வர வேல்யூ வந்து எனக்கு 4ஆல் டிவைட் ஆகணும். அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக எந்த வேல்யூ போட்டால் அது வந்து 4th டேபிளில் போகும்னு நான் பார்க்கணும். ஓகேவா, இல்லாட்டி இப்படி கண்டுபிடிக்கலாம். 86 4 286 4 ரிமைண்டர் 2. அப்போ இங்கே வந்து 2 ஆட் பண்ணால் எனக்கு வந்து 86 கூட மைனஸ் 2 எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 போட்டோம்னா எனக்கு வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகும். அதுதான். அப்போ 86 மைனஸ் 2 போட்டோம்னா 84. அப்போ 4n கிடச்சிச்சா. அப்போ 84 டிவிசிபிள் பை 4. அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 இஸ் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நான் எழுதிடும். ஸோ என்னோட ஆன்சர் 2 தான். நெக்ஸ்ட் 96 கான்குரண்ட் எக்ஸ் டிவைடட் பை 7 mod 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 96 கான்குரண்ட் எக்ஸ் டிவைடட் பை 7 mod 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிறது வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ 96 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 7 மாறு ஈக்குவல் டு 5n ஃபார் சம் இன்டீஜர் n. ஓகேவா, என்னங்கிறத நான் ஆட் பண்ணேன்னா கண்டிப்பாக ப்ராக்கெட்டில் எழுதணும் ஃபார் சம் இன்டீஜர் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே வந்து 1 இருக்கிறது அர்த்தம். அப்போ இதை வந்து பேஸை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணணும்ல. அப்போ இங்கே 7 × 7 போடலாமா, போட்டால் 96 × 7 672 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 7 வந்து காமன். ஸோ 7 அப்படி எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு 5n. அப்போ 672 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற டிவைடில் இருக்குது, இந்த பக்கம் போச்சுன்னா இன்ட்டு ஆகுமா. அப்போ 7 × 5n. அப்போ 672 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 35n. அப்போ எக்ஸுக்கு பதிலாக எந்த வேல்யூ போட்டால் எனக்கு 35 டேபிளில் போகும்னு நான் பார்க்கணும். ஸோ நான் டிவைட் பண்ணுறேன் 35. அப்போ 19 டைம்ஸ் போட்டால் ரிமைண்டர் எனக்கு 7 கிடைக்கிது. ஸோ 7 போட்டால் எனக்கு வரும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு இது வந்து 665 வந்து கிடைக்கிது. அது வந்து 35ஆல் டிவைட் ஆகும். ஸோ அவர் எக்ஸ் வேல்யூ இஸ் 7. ஸோ எக்ஸ் இஸ் லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் எழுதிடுறேன். நெக்ஸ்ட் 5th சம் பார்க்கலாம். அதே ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் 5th சம் 5x மாடுலர் 4 mod 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5x இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் 4 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 4 ஆயிரும் ஈக்குவல் டு 6n. 6nங்கிறது n இஸ் ஏ சம் இன்டீஜர். n ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ண உடனே இது கண்டிப்பாக ப்ராக்கெட்டில் எழுதிடும். அப்போ 5x ஈக்குவல் டு 6n ப்ளஸ் இந்த ப்ளஸ் 4 இந்த பக்கம் போச்சு, இந்த மைனஸ் 4 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 4 ஆகும். அப்போ x ஈக்குவல் டு 6n ப்ளஸ் 4 டிவைடட் பை 5 மறுமா, ஏன்னா இந்த மல்டிப்ளையில் இருக்குது. அப்போ டிவைடட் பை 5 வரும். இப்போது நான் n வேல்யூ 1611 கொடுத்துருக்கேன். ஏன் 1611 கொடுத்துருக்கா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு வர வேல்யூ வந்து கண்டிப்பாக 5th போய் ரிமைண்டர் வந்து எனக்கு ஒன்று கிடைக்கணும். அதுக்காட்டி தான் நான் இந்த ஃபார்மேட்டில் எனக்கு வந்திருக்கு. இப்போ நான் எண்ணுக்கு பதிலாக நான் எந்த வேல்யூ நான் வேணால் அப்ளை பண்ணலாம். ஆனால் அப்ளை பண்ணாலும் எனக்கு ரிமைண்டர் வந்து கரெக்டாக 2வால் இதாகிற மாதிரி கிடைக்கும். ஸோ 6 × 1 + 4 டிவைடட் பை 5. அப்போ 5th டேபிளில் எனக்கு முழுசாக போகுமா, போகுச்சுன்னா 2 கிடைக்கும். அதே மாதிரி 6 போடுறேன். 6 × 6 36. 36 + 4 40. 40 டிவைடட் பை 5 8. அப்போ 8 டைம்ஸ் போகும். இதே நான் வந்து 1க்கு பதிலாக 2 போட்டேன்னா 6 × 2 12. 12 + 4 16. அப்போ 16 டிவைடட் பை 5 வந்து எனக்கு வந்து பாயிண்ட் வச்சு வேல்யூ வந்துடும். 5th டேபிளால் ஹோலாக போகாது. ஸோ அதுங்காட்டி நான் 2 போடல. நெக்ஸ்ட்டு 3. அதே மாதிரி 3 போட்டாலும் அதே மாதிரி தான் வரும். 4 போட்டாலும் அதே மாதிரி தான் வரும். 5 போட்டாலும் அதே மாதிரி தான் வரும்.
ஆனால் 6 போட்டால் எனக்கு அந்த மாதிரி வராது, 5th டேபிளால் முழுசாக அடிபட்டுரும். ஸோ அதுங்காட்டி தான் நான் வந்து 6th எடுத்துக்கிறேன். ஸோ இதில் கம்பேர் பண்ணல, கம்பேர் பண்ணாலே வந்து எனக்கு லீஸ்ட் நம்பர் இதுலேயே கிடச்சிருச்சு, 2 கிடச்சிருச்சு. ஸோ லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, அதை தான் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் செகண்ட்